Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். அப்டேட் வராம இருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு கண்டிப்பா எனர்ஜி டவுன் ஆயிருக்கும். கையை பார்த்தாலே தெரியுதுல்ல. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா டீஹைட்ரேஷனும் ஃபீவரும் மண்டவலி எல்லாமே ஒரே நாள்ல வந்துருச்சு. ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிருந்தேன் கேரளாக்கு ஒரு 2 days முன்னாடி. நல்ல மழை, செம்ம ஃபாகு, தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சிட்டு ஹெல்த்தியா சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த கிரான்பெரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். அது அந்த கிளைமேட்டுக்கு தொண்டை நல்லா புண்ணு பண்ணி விட்டுடுச்சு. நம்ம எங்கெங்கெல்லோ சுற்றி இருக்கோம், எவ்வளோ தலைவலியெல்லாம் பார்த்துருக்கோம் பைக்லலாம் ஓட்டும்போது. கரெக்டாக அவினாஷி கிட்ட வரும்போது அப்படியே டோட்டலி டவுன், செம்ம மண்டவலி வளர்ற பாருங்க. ஃபீவர் ஒரு பக்கம் பயங்கரமாக வந்துருச்சு. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஏதோ செலைன் பாட்டில்லாம் வச்சுட்டாங்க. அது என்ன கர்மோனே தெரியல. 1 மணி நேரம் அப்படியே படுக்க வச்சுட்டாங்க பெட்டில். படுக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் மொழி. இப்பெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துட்றாங்க இன்டர்வியூக்கு அட்டன் பண்ற மாதிரி. பட் இப்போ ஃபீலிங் பெட்டர். அண்ட் ட்விட்டர் அப்படியே சும்மா ஓப்பன் பண்ணேன். எங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துருவோம். பார்த்த உடனே எனக்கு அப்படியே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். கோட்டோட ட்ரெய்லர் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பதி அவங்க அஃபிஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. வேற மாதிரியான ட்ரெய்லர் உங்களுக்கு நான் ரெடி பண்றேன். ஸோ எனக்கு கப்புள் ஆஃப் டேஸ் பாத்தீங்கன்னா டைம் கொடுங்க. கோட்டோட ட்ரெய்லர் அப்டேட் நாளைக்கு அஃபிஷியலா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த ஒரு நியூஸ் கேட்ட உடனே பார்த்த உடனே இருக்கிற லைட்டா டயர்டும் பாத்தீங்கன்னா எனக்கு போயிடுச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி அது ஒரு செலிப்ரேஷன் மொமெண்ட் தானே. எப்படி ட்ரெய்லர் இருக்க போகுது, வெங்கட் பிரபு என்ன குக் பண்ணியிருக்காரு, யுவன் என்ன மியூசிக் பண்ணியிருக்காரு, தளபதியோட ரோல்ஸ் ஒருத்தர் காட்டுவாங்களா, 2 பேர் காட்டுவாங்களா, ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ரெண்டாவது என்னன்னா, இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கு தளபதி அவர்களோட கெரியர்ல. இதுவா இருக்கட்டும், நெக்ஸ்ட் படமா இருக்கட்டும். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு உங்க அப்டேட் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு 12ஆம் தேதி, நாளைக்கு 13. தட் மீன்ஸ் அப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பயங்கர ஈகரா வெயிட் பண்றேன். நேற்று தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் கோட்டோட ட்ரெய்லர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஐ திங்க் ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு அபிஷியல் அப்டேட் கொடுத்தது பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஒரு 2 நிமிஷமாவது ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. உங்களுக்காக தான் பயங்கரமா நான் ட்ரெய்லர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன். பக்காவான அப்டேட்டோட நாளைக்கு நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அர்ச்சனா கல்பதி. செம்ம ஹாப்பிங்க, பயங்கர ஹாப்பியா இருக்கேன். இதுதான் ஒரு தளபதி ஃபேனா பாத்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்றது. அதனால கொஞ்சம் லவுடா பேச முடியல. அப்படியே கொஞ்சம் பேசினா கூட இருமல் ஸ்டார்ட் ஆயிடுது. அவ்வளவுதான். ஸோ இது சொல்றதுதான் மெயினா வீடியோ பண்றேன். ஸோ நாளைக்கு என்ன அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல போட்டுடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். 15ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, டிராவல் பண்ணும்போது முக்கியமா நீங்க பாத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்றேன். பிரேக்கே எடுக்காம எங்கேயுமே பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டாதீங்க. பிரேக்ஸ் எடுங்க. ஹைட்ரேஷனா வச்சுங்க. இன்னைக்கு கூட எனக்கு பிரச்சனை வந்தது டீஹைட்ரேஷன் தான். நான் என்னதான் தண்ணி குடிச்சாலும் எனக்கு டீஹைட்ரேஷன் ஆச்சு. ரெண்டாவது, கண்டதை சாப்பிடாதீங்க டிராவல்ல. ப்ராப்பர் ரெஸ்ட் எடுங்க. ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறீங்கன்னா ப்ராப்பர் ரெஸ்ட் எடுங்க. கிலோமீட்டர்ஸை சேஸ் பண்ணாதீங்க. அடிக்கடி பிரேக் எடுத்துட்டு பொறுமையாவே ஓட்டுங்க. ஸோ இது எல்லாமே நான் பண்ணி கூட எனக்கு டீஹைட்ரேஷனும் ஃபீவர் எல்லாமே வந்துருச்சு. பட் எனிவே ஃபைன், இட்ஸ் ஆல் இன் த கேம். நமக்கு முக்கியமா அப்டேட் வந்துருச்சு, அது போதும். தட்ஸ் மோர் தென் எனஃப். தரம் நிரந்தரம். அண்ட் தேங்க்யூ அர்ச்சனா கல்பாத்தி, AGS, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செய்தியை நீங்க கொடுத்ததுக்கு ஐ எம் ஃபீலிங் சோ ஹாப்பி. நான் மட்டும் கிடையாது, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ எத்தனை பேர் கோ ட்ரெய்லருக்காக வெயிட் பண்றீங்க, இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வாரம் இன்னொரு பிக் ரிலீஸ்னா தங்கலன் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கும் ஈகர்லி வெயிட் பண்றேன். ஏன்னா விக்ரம் அவர்களோட டெடிகேஷன் இஸ் சம்திங் எல்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால யாருமே அந்த அளவு டெடிகேட்டான ஆக்டர் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு உடம்ப ஒரு சித்திரவதை பண்ணிக்கிட்டு எப்படிலாம் ஒரு படம் நடிக்கிறாரு ஆடியன்ஸ்க்காக, அவங்களோட ஃபேன்ஸ்க்காக. வெளியில இருந்து பார்க்கும்போது அவர்கிட்ட காசு இருக்கு, பந்தாவா சுத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு படத்துக்கு அந்த டெடிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, தட்ஸ் சம்திங் யூனிக். அது நம்ம விக்ரம் அவர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சு பார்க்க முடியும். ஐ திங்க் கமல் அண்ட் விக்ரம் அவர்கிட்ட தான் பார்க்க முடியும். சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன அப்டேட் வரும் அப்படின்றது வீடியோ போட்டுடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். அதே மாதிரி ஒரு 2 vlogs பெண்டிங் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். செம்ம ஃபன்னான vlog, பயங்கர ஃபன்னா இருக்கும். ஒரு 3 பேர் அதுவும் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோட்டோட ட்ரெய்லருக்கு அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் மிச்ச விஷயம்லாம். பைக்கிங்ல எப்போ ப்ரோ பண்ணுவேன், இப்பெல்லாம் கார்ல தான் சுத்துறேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான நேரம் இன்னும் எனக்கு ப்ராப்பரா அமையல. அது அமைஞ்சிரும் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல பைக்கிங் பண்றதுக்கு கூட. லெட்ஸ் சி. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். எல்லாரும் சேஃபா இருங்க. என்ன மாதிரி லூஸ் மாதிரி வெளியில சுத்திட்டு இந்த மாதிரிலாம் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு ட்ரிப்பு போகாதீங்க.
அதனால அவ்வளோதான் நீங்க அட்மிட் பண்ணிருவாங்கன்னு நினச்சேன். எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. இன்னும் ஒரு 7 hours ஓட்டணும் வீட்டுக்கு. தட்ஸ் இட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.